அவர் உயிரோடு எழுந்த பிறகு என்ன சொல்றார்? அதுதான் நான் இன்னைக்கு பார்க்க போகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த 7 வசனங்கள் சிலுவையில் சொல்லும் பொழுது நம்மளுடைய அந்த நற்செய்தி நூல்களிலே அந்த 7 வசனங்கள், அந்த 7 வார்த்தைகள் சம்பவங்கள் நடுவே சொல்லப்பட்டிருக்கும். தெரியல உங்களுக்கு? அந்த சிலுவையில் அவர் அறையப்பட்ட சம்பவங்கள் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க? எழுதியிருப்பாங்க. அந்த சம்பவங்கள் நடுவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த சிலுவை 7 வார்த்தைகள், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்தது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அது மாதிரி இன்றைக்கு நீ என்னுடனே கூட அதை சொல்லுவார். ஸ்ரீயோட அவனை திருச்சி வந்து தாய் தேவனே தாகமாக இருக்கிறேன், முடிந்தது பிதாவே இந்த கைகளில் நாவே. இந்த 7 வசனங்களை 7 வார்த்தைகளை அவர் ஸ்ப்ரெட் ஓவர் ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளாக 3 மணி நேரத்துக்குள்ளாக அந்த சமயத்தில் பல சம்பவங்கள் நினைந்தது அதை சொன்னார். இதெல்லாம் ஒரு வரிசையாக ஒன்றொன்னா அவர் சொல்லலை, எழுத படித்து வச்ச மாதிரி சொல்லலை. சம்பவங்கள் நடக்கும்போது ஒவ்வொரு வார்த்தையை சொன்னார். அதை அவர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நற்செய்தி நூலிலையும் 7 வார்த்தையும் இருக்காது. அங்கேருந்து ஒரு வார்த்தை எடுத்திருப்பாங்க, இங்கேருந்து ஒரு வார்த்தை எடுத்திருப்பாரு. தாகமாக இருக்கிறேன் யோவான் மட்டும்தான் சொல்லியிருப்பாரு. முடிந்ததுன்றது யோவான் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. பிதாவே என்னுடைய கைகளில் ஆவியை கொடுக்கிறேன் மத்தேயு சொல்லியிருப்பார், இன்னொருத்தர் சொல்லியிருக்க மாட்டார். லூக்கா ஒன்று சொல்லியிருப்பார். இதெல்லாம் கோர்வையாக சேர்த்து அந்த 7 வார்த்தைகளை அவர் சொல்லியிருக்கார். இயேசு கிறிஸ்து உயிர் தெளிந்த பிறகு என்ன சொன்னார்? அதுதான் இன்னைக்கு அதையும் நம்ம பார்க்க வேண்டியது. அவர் சிலுவையிலே என்ன சொன்னார்? உயிரோடு எழுந்த பிறகு என்ன சொன்னார்? மத்தேயு 28 10ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். அவர் உயிரோடு எழுந்த பிறகு சொல்லுற ஒரு வார்த்தை என்னது? பயப்படாதிருங்கள். ஏனென்றால் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழுந்த அந்த அவரை பார்த்த பொழுது கொடுத்து என்ன செஞ்சாங்க? பயப்பட்டாங்க. பிகாஸ் அந்த ஷாக், அந்த சம்பவத்தினுடைய தாக்கம் அவர்களை பிரமிக்க வைத்தது அல்லது பயப்பட வைத்தது, அதை திகிலடைய வைத்தது. ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதிருங்கள். ஒரு நல்ல நிகழ்ச்சி தான். சுத்தவர் உயிரோடு இருந்துச்சுன்னா எல்லாருக்கும் என்னவா இருக்கும்? மிகுந்த சந்தோஷம், மிகுந்த ஆச்சரியம். அது ஒரு விதமான ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். அதுல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் பயப்படாதீர்கள். நீங்கள் போய் என் சகோதரர் கலியாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அவர்கள் என்னை காண்பார்கள். அல்லேலூயா. என்னை காண்பார்கள். They will see. This is the promise of the risen Savior. அவர்கள் என்னை காண்பார்கள். இன்று இயேசு என்ன சொன்னார்? என்னை தேடுகிறவன் என்னை அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். Tell them to come. அங்க வர சொல்லுங்க, இங்க வர சொல்லுங்க, கலிலேயாவுக்கு வர சொல்லுங்க. I will go before them. நான் அவர்களுக்கு முன்பாக போவேன். அங்கே நான் அவர்களை சந்திப்பேன். அல்லேலூயா. என்னை சந்திக்க வந்துகிற இயேசு. அல்லேலூயா. நான் அவரை தேடி போனால் அவர் என்னை சந்திக்க வருகிறார். கலிலேயாவுக்கு போ, அல்லது அந்த மீட்டிங்க்கு போ, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போ, முழு இரவு ஜெபத்துக்கு போ, அல்லது உபவாச ஜெபத்துக்கு போ. அங்கே போனால் நீ என்னை சந்திப்ப. This is a pattern. அவரை தேடி அவர் சொன்ன இடத்துக்கு நம்ம போனா அவரை நாம் சந்திப்போம். That is a promise that he gives to us even today. இன்றைக்கும் அவர் அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள். நான் உம்மை காண வேண்டும் என்றால் நீங்க சொன்ன இடத்துக்கு நான் போகணும். 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது.
இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஆண்டவராகிய இயேசு இதுக்கு முன்னால சொல்லவே இல்லை. இந்த வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இந்த கிளைமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதுவரைக்கும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தை. ஏனென்றால் அவர் மரணத்தை ருசி பார்க்க வேண்டியிருந்தது, பாதாளத்தை ஜெயிக்க வேண்டியிருந்தது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. ஸோ திஸ் இஸ் ஒரு ரொம்ப வல்லமையான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆர் ப்ரொக்ளமேஷன். ஏனென்றால் இதே ஸ்டேட்மெண்ட்டை இன்னொரு ஆள் இன்னொரு இடத்துல சொன்னான். இயேசு கிட்ட தான் சொன்னான். யார் தெரியுமா? இதே கிட்டத்தட்ட இதே ஸ்டேட்மெண்ட்டை இயேசு கிட்ட இன்னொரு ஆள் ஒரு தடவை சொன்னான். சாத்தான் என்ன சொன்னான்? பூமியில் உள்ள ராஜ்யங்கள் எல்லாம் அவன் காண்பித்து, இவைகளின் மேல் இருக்கிற அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குது, எவனுக்கு பிரியமாயிருக்கிறவனோ அவனுக்கு நான் கொடுக்கிறேன். பூமியில் உள்ள சகல ராஜ்யங்களையும் ஒரு வினாடியிலே அவனுக்கு காண்பித்து, இந்த அதிகாரங்கள் எல்லாம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னான். அன்றைக்கு ஆண்டவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலை. அவர் என்ன செஞ்சாரு? இந்த ஸ்டேட்மெண்ட்டை சிலுவை மரணத்துக்கு பிறகு, உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சொன்னாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. This is a fantastic statement. அதை அவர் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு தான் சொல்ல முடியும். ஆமென். உயிர்த்தெழுதலுக்கு முன்னால அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லவே முடியாது. எனக்கு நினைக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படா என் சீடரை பார்த்து இந்த பெரிய சத்தியத்தை அவன்கிட்ட சொல்லுவேன், இது மாதிரி எனக்கு எல்லாம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் பூவாளத்துக்கு போயிட்டேன், பாதாளத்துக்கு ஜெயிச்சிட்டேன், மரணத்தை ஜெயிச்சிட்டேன், எல்லா அதிகாரம் முன்பு எனக்கு வானத்தில் இருந்தது, இப்ப வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு அவர் உயிர்த்தெழ வேண்டி இருந்தது. ஆகவே இந்த ஸ்டேட்மெண்ட் சிலுவையில் அவர் சொன்ன எந்த ஸ்டேட்மெண்டோட மோர் பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு நமக்கு மோர் அப்ளிகபிள். இந்த ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு நம்மையும் சபைக்கும் பெரிய ஆதாரமாக, நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டேட்மெண்ட். சகல அதிகாரமும் என்னுடைய பாஸ் கையில இருக்குது. என்னுடைய பாஸ் கையில சகல அதிகாரமும் இருக்கிறது. என்னுடைய தலைவர் கையில, என்னுடைய ஆண்டவர் கையில வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அவர் என்னை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் புறப்பட்டு போய் செய்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் எனக்கு சிலுவையில் இருந்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர் கொடுக்கிற பர்சனல், எனக்கு கொடுக்கிற அப்பாயின்மெண்ட் ஆர் கமிஷன். நீங்கள் போய் சகல ஜாதியிலும் ஸ்டேஷன், நான் உங்களுக்கு சொன்னவைகளை அவர்களுக்கு நீங்கள் போதித்து அவர்கள் கை கொள்ளும்படி கற்றுக் கொடுங்கள். ஆண்டவர் இதை உயிர்த்தெழுந்த சில நாட்களுக்குள்ளாக இதை சொல்லியிருக்க. மத்தேயும் அவர் அதை கைப்பீரிட சொல்றதில்ல, அப்படியே சொல்லிட்டு வந்துடுறார். ஒருவேளை கலிலேயாவுக்கு போன பிறகு சீடருக்கு தன்னை வெளிப்படுத்தி, நான் தான் உயிரோடு இருக்கிறேன் அவங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணி, அதுக்கப்புறம் இந்த சத்தியத்தை சொன்னாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இது ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய லீக் கிறிஸ்தவர்களுக்கு, ஒரு பெரிய லீக் என்ன சொல்றது, பெரிய முன்னேற்றம், ஆவிக்குரிய பெரிய முன்னேற்றம், ஒரு பெரிய தாண்டது மாதிரி வச்சுக்கிட்டோம்னா, ஒரு ஆவிக்குரிய இதில் ஒரு பெரிய பெரிய நியூ லெவலுக்குள்ள நம்ம வந்தோம். இயேசு கிறிஸ்துவனுடைய சகல அதிகாரத்தையும் செயல்படுத்துகிற டெப்யூட்டட், நம்ம அவருடைய நாமத்தினாலே செயல்படுத்துகிறவர்களாக நமக்கு அவர் அந்த வார்த்தையை சொல்லலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்டவை யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. இதோ முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும், இதெல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? இதோ முடிவு, அவர் என்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. என்னன்னா அவர் உயிரோடு எழுந்தாட்டி இந்த வார்த்தையை சொல்லியிருக்க, அவர் உயிரோடு எழுந்து இந்த உலகத்தின் முடிவை அவர் பார்க்க போகிறதுனால தான் அவர் சொல்றாரு, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் நான் உங்களோட இருப்பேன். அல்லேலூயா. அவர் உலகத்தின் முடிவுக்கு அப்புறமும் இருப்பார். அதனால சொல்றாரு இந்த உலகத்தின் முடிவு. அதை உயிரோடு எழுந்ததானா, அவர் சாகிறதுக்கு முன்னால் இந்த வார்த்தையை சொல்லியிருந்தா, அவர் செஞ்சுட்டாரு,
வார்த்தையும் அதோட முடிஞ்சு போச்சு. அவர் சாகாமல் மரணத்தை மேற்கொண்டதுனால இந்த வார்த்தை என் மரணம் வரைக்கும், இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் செயல்படக்கூடிய ஒரு பிராமிஸ். அல்லேலூயா. இந்த வார்த்தைக்காக நான் ஆண்டவருக்கு ரொம்ப கைதட்டி சொல்றேன். ஆண்டவரே, உலகத்தின் முடிவு பரியந்தம் உம்முடைய சொந்த சரீரத்துக்கு நீங்க கொடுத்திருக்கிற பிராமிஸ், நான் உலகத்தை இருக்கிற வரைக்கும் அவருடைய சரீரமாகிய சபை இருக்கும். அந்த சரீரமாகிய சபைக்கு அவர் உலகம் முடிவு வரைக்கும் அவர் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. It's an unending promise. இந்த பிராமிஸுக்கு முடிவே கிடையாது. என்னைக்கு உலகம் முடிவு வருதோ அன்னைக்கு தான் வாக்குத்தத்தத்துக்கு முடிவு, முற்றுப்புள்ளி. என்னைக்கு உலகம் முடியுதோ அன்னைக்கு தான் இந்த வாக்குத்தத்தமும் முடிவு. அதுக்கு முன்னால முடியவே முடியாது. ஃபேண்டாஸ்டிக் வார்த்தைகளை அவர் சிலுவையிலிருந்து சொல்லவில்லை, உயிர் தெழுந்து சொன்னார். அல்லேலூயா. அதனால உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஆராதனை செய்கிறதற்கு அவன் காத்தவர். மார்க்கு 16:14. மார்க்கு 16:14. இல்ல மார்க்கு 16:14. அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். மார்க்கு 16:14. அதன் பின் 11 போஜன பந்தி இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனதை நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து சீடர்களோடு சந்தோஷமா இருக்கதா இருந்தா அவர் ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னா கொஞ்ச நாள் என்ன காண மாட்டீங்கன்னா சொல்ல அவர் உயிரோட வந்துட்டார். ஆனா அவருடைய உள்ளத்துல இருந்த அவிசுவாசத்தை பார்த்தா என்ன செஞ்சார்? அவர் கடிந்து கொண்டார். He always corrects. கரெக்ஷனை தவறாக நாம் நோக்கக்கூடாது. இயேசுவை ஆண்டவரே எல்லா சமயத்திலும் அவர் கரெக்ட் பண்ணார். அவர்களை கடிந்து கொண்டு அவருடைய நீங்க இப்படி இருக்கக்கூடாது, நீங்க இதை விட அவசரமா இருக்கக்கூடாது, நான் தான் சொன்னேனே, நீங்க ஏன் நம்பல என்று அவருடைய அவிசுவாசத்தை என்ன செஞ்சார்? அவர் கடிந்து கொண்டார். ஏனென்றால் இந்த சீடர்கள் 3 வருடங்களாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பார்த்தவர். 3 வருடமாக இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தை பார்த்தவர். அவிசுவாசம் எப்பொழுது வருது என்றால், நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் சந்தேகிக்கும் பொழுது நமக்குள்ளாக அவிசுவாசம். அவர்கள் மற்றதெல்லாம் தேவகுமாரன் எல்லாம் விசுவாசிச்சாங்க. ஆனா மரித்தோரிடத்துல இருந்து ஒரு உயிர்த்தெழுவான்னு சொல்றது அவங்களால என்ன செய்ய முடியல. அதை அவங்களால கிரகிச்சு அதை ஒரு ஆக்டிவ் ஃபைட்டா தம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தும் விசுவாசமாக அவர்கள் இன்னும் மாற்றவில்லை. இனிமேதான் அதை மாற்றப் போகிறார்கள். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையா இருந்தது. ஆனால் அதுவரைக்கும் இருந்த நிலைமையில அவருடைய சீடர்களுக்கு என்னதான் அவர் கூடவே இருந்தாலும், சரீரப்பிரகாரமாக அவரை பார்த்திருந்தாலும், அவர் கடல் மேல் நடக்கிறதை பார்த்திருந்தாலும், காற்றை அதட்டுகிறதை பார்த்திருந்தாலும், இவர் எப்படிப்பட்டவரோ என்றெல்லாம் அவர் வியந்திருந்தாலும், அவருக்குள்ளாக கொஞ்சம் சீட் ஆஃப் அவிசுவாசம் என்ற விதை அவர் உள்ளத்தில் இருந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை என்ன செஞ்சாரு? கடிந்து கொண்டார். அது நமக்கும் இன்றைக்கு விசுவாசிகளாகவும் சீடர்களாகவும் இருக்கிற நமக்கும் நிறைய நிமிஷத்துல என்ன வரும்? அவிசுவாசம். ஓரளவுக்கு விசுவாசம் இருக்கும். திடீர்னு ஒரு நிலைமை கொஞ்சம் கையை விட்டு மீறி போன மாதிரி இருந்தா உடனே அவிசுவாசம் தலை தூக்கும். ஆண்டவர் இதை எப்படி செய்யும்? நம்ம மனுஷன் உதவியை நாடலாமா அப்படின்னு கொஞ்சம் எனக்கு தான் சொல்றேன். நமக்கும் என்னையும் தான் நான் சேர்த்துக் கொள்கிறேன். ஏனென்றால் விசுவாசம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. அவங்களுடைய தேவைக்கு ஏற்றபடி பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சில சமயத்துல நம்ம விசுவாசத்தை, அவர் அவிசுவாசத்தை மிகவும் வெறுத்தார். எப்பனாலும் அவர் அவிசுவாசத்தை வெறுத்தார், அதை கடிந்து கொண்டார். இருதய கடினம் அடுத்தது. இருதய கடினம் நமக்கும் வரும். அதனால சீடர்களாகி நாம் இன்றைக்கும் இந்த வார்த்தைக்கு கொஞ்சம் செவி கொடுக்கணும். எப்ப இருதய கடினம் வரும்னா, ஆண்டவர் நமக்கு செய்ததெல்லாம் நம்ம என்ன செஞ்சிருப்பார்? மறந்துட்டோம்.
எத்தனை பேருக்கு நம்ம எத்தனை அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில, எத்தனையோ ஜெபங்களுக்கு கேட்டு இருக்கிறார். நம்ம என்ன செஞ்சிடறோம்? போக போக மறந்துடும். அது நம்முடைய உள்ளத்துல 100 அற்புதம் செஞ்சுதான் ஒரு 10 பதிஞ்சு இருக்குது. ஒரு 90 காலப்போக்கில் அது மறைந்து விடுகிறது. அதை நாம் நினைக்கிறதில்லை. இஸ்ரவேல் மக்களும் அப்படிதான் செய்தார்கள். செங்கடலை அவர் கடந்து கொண்டு வந்தார் என்பதை அநேகர் மறந்து விட்டார். அதனால அவர்களுடைய இருதய கடினம், நான் உங்களை கடல் மூலமா கொண்டு வந்தேனே, அதையே நீங்க மறந்துட்டீங்களே. ஆகவே ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை நாம் மறந்து விடும் பொழுது இருதய கடினம் வருகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகும் இருதய கடினத்தையும் அவிசுவாசியும் என்ன செஞ்சாரு? தெரிந்து கொண்டார். அவருடைய, ஏனென்றால் அந்த 120 பேர் தான் அவர் உற்பத்தியாக்க போகிற பூலோகத்துல 2000 ஆண்டுகளாக இன்னும் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிற அவருடைய சபையினுடைய ரூட். அவங்களை கொண்டுதான் அந்த 120 பேர், அந்த 12 பேர் கொண்டுதான் அவர் தன்னுடைய ராஜ்யத்தை பூலோகத்தில் நிறுத்தி அதை கடைசி வரை, உலகத்தின் கடைசி வரைக்கும் கொண்டு போகணும். அந்த கொண்டு போனக்கூடிய ஆரம்ப ஆட்கள் அவர்கள் அவிசுவாசமா இருக்கக்கூடாது, அவர்கள் இருதய கடினம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த சீடர்கள் தான் எல்லா எதிர்ப்பையும் தாங்கி, எல்லா எதிர்மறையான சூழ்நிலையும் மேற்கொண்டு கிறிஸ்துவத்தையும் சபையும் வளர்க்க வேண்டும். ஆகவே அவர்களிடத்தில் அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை, நிச்சயமாக கடிந்து கொண்டார். லூக்கா அதே அதிகாரத்தில் 15, 16, 17, 18, 19 படிக்கும் பொழுது உங்களுக்கு அவர் சொன்ன மற்ற வார்த்தைகளுடைய சாரம் புரியும். நீங்கள் பிணியாளிகளை சுஸ்தமாக்குங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இதெல்லாம் குஷ்டரோகிகளை சொல்லுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள். இதெல்லாம் அவர் தம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அதனுடைய சீக்வன்ஸ். நாம் உயிரோடு எழுந்ததினால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பூலோகத்திலே இருந்த நாட்களில 70 பேரை நியமித்து ஊழியத்துக்கு அனுப்பினாரா இல்லையா? ஊழியத்துக்கு அனுப்பினாரா இல்லையா? அவங்க ஊழியத்திலிருந்து வந்து என்ன சொன்னாங்க? உன்னுடைய நாமத்துக்கு பிசாசு கீழ்ப்படியுது, குஷ்டரோகிகள் சுகமடைந்திருக்காங்க, மரித்தோர் உயிர் வந்திருக்காங்க, பிசாசுலேருந்து. இதெல்லாம் நாங்க எங்களுடைய கைகளில். அப்ப அவர் கூட கூட இல்ல, அவங்களை அனுப்பிச்சுட்டார், கிராமமா அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சுட்டு அவர் கூடவே இல்லை. அவர் கூட இல்லாத பேர இந்த சீடர்கள் இந்த காரியங்கள் என்ன செஞ்சாங்க? செஞ்சிருக்காங்க. அவர் கூடவே இல்லை. இயேசு கிறிஸ்து பை தி சைடு அவர் கூடவே இருந்து, இந்த பேதுரு செய்யு, யோவான் செய்யு, என் நாமத்தை செய்யு அப்படின்னா உற்சாகப்படுத்தவே இல்லை. அவர் அனுப்பிச்சுட்டார். அனுப்பிச்சுட்டு அவங்ககிட்ட இந்த ரிப்போர்ட் வரும். அப்படி இருக்கும் பொழுது கடைசியில சொல்றாரு, இனிமே நான் உங்களோட கூட இருப்பேன், அதனால நீங்க இவைகளை எல்லாம் செய்யுங்க. அப்ப கூட இருப்பேன்றது அந்த வசனத்தின் கடைசியில பாருங்க, மார்க்கில் அவர்களோடு கூட இருந்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். அதுதான் காரியம். இந்த வசனம் இன்றைக்கும் நிறைவேறி கொண்டிருக்கிறது, நாளைக்கும் செயல்படும். எப்ப? பூமியில் கடைசி வரைக்கும் இந்த வசனம் செயல்படும். இப்படிப்பட்ட மிகவும் பவர்ஃபுல் வேர்ட்ஸ் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பிறகு. ஏன்னா அவருக்கு தெரியும் எதை நான் கடந்து வந்திருக்கிறேன், எதற்குள்ளாக என் கைக்குள்ள என்ன இருக்குது, இயேசு என்ற நாமத்தில். அதற்கு பிறகு அவர் எதுவும் அச்சீவ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் என்னென்ன சம்பாதிக்கணுமோ, என்னென்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் தம்முடைய மரணத்தினாலும் உயிர்த்தெழுதினாலும் சாதித்து விட்டார். இயேசு என்ற நாமம் இப்பொழுது பரிபூரண வல்லமையுள்ள சர்வ வல்லமையுள்ள நாமமாய் இருக்கிறது. He is forever and ever established. அவருடைய அத்தாரிட்டி வானத்திலும் பூமியிலும் forever and ever established. அது நிரூபிக்கப்பட்டது, ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அந்த ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நிலைமையில எனக்கும் உங்களுக்கும் வானத்திலே அதிகாரம் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆதாமுக்கு அதிகாரம், ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் கொடுத்த பிரதினை செய்கிறார். பூமியை ஆண்டு கொள்ளுங்க. ஆதாமுக்கு என்ன கொடுத்தாரு? பூமியை ஆண்டு கொள்ளுங்க. Have dominion over the land. பூமியில
வானத்து பறக்கிற பறவைகள், சமுத்திரத்தின் மச்சைகள், காட்டு மிருகங்கள் எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. பூமியை நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு எனக்கும் உங்களுக்கும் வானத்திலும் இது வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? முதல்ல எனக்கு என்ன இருந்தது? பூமி. இப்ப எனக்கு என்ன வந்துருச்சு? யார் மூலமா அது வந்துச்சு? இயேசு மூலமாக எனக்கு என்ன வந்துருச்சு? வானத்தில் அதிகாரம் வந்துருச்சு. முதல்ல எங்க அதிகாரம் இருந்தது? பூமியில. அதிகாரம் அதையே ஒழுங்கா நான் உபயோகப்படுத்தல. அதனாலதான் பிசாசு கிட்ட கொடுத்தேன். பிசாசு கிட்ட கொடுத்தோம் உனக்கு பூமியில கூட அதிகாரம் கிடையாதுதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா உன்கிட்ட உனக்கு கொடுத்தனே அதை போய் இப்படி தொலைச்சி வச்சு நிக்கிறியே அப்படின்னு சொல்லி உனக்கு பூமியில கூட அதிகாரம் கிடையாதுதான் சொல்லியிருக்கணும். அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நான் உன்னை நம்புறேன், உனக்கு பூமியில அதிகாரம் கொடுக்கிறேன், வானத்தில் அதிகாரம் கொடுக்கிறேன். அதனாலதான் பொல்லாத சேனைகள், வானத்தின் தூதர் மண்டலங்களில் உள்ள அதிகாரங்கள், இவைகள் மேல நமக்கு போராட்டம். அந்த லெவல்ல போராடணும்னா அந்த லெவல் எனக்கு அதிகாரம் தான் இருக்கணும். அதிகாரம் இல்லாம நான் என்ன செய்ய முடியாது? போராட முடியாது. எனக்கு அதிகாரம் இருக்கணும். அந்த அதிகாரம் என்ற அந்த ஆயுதத்தை எனக்கு கொடுத்து வானத்திலும் எனக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். அதனால ரெண்டாவது செகண்ட் ஹெவன்ஸ் வரைக்கும் பொல்லாத சூதருடைய சேனைகள், அதிகாரங்கள், அந்த லெவலையும் எனக்கு அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுக்கிறார். அங்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு எதிராக நான் செயல்பட முடியும். அல்லேலூயா. இது உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய செகண்ட். முதல்ல இந்த அதிகாரம் 1 லெவல், இந்த அதிகாரம் அடிஷனல் லெவல், இன்னொரு அடிஷனல் லெவல்ல கொடுக்கிறேன். லூக்கா 24 அதிகாரம் 24, 25, 26. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தியில்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவர் தன்னை பின்பற்றியிருந்த 3 சீடர்களுக்கு சொல்றது, புத்தி இல்லாத மந்த இருதயம். We should never be dull in our understanding. நம்ம ஆண்டவரை புரிந்து கொள்வதில் என்ன இருக்கணும்? தெளிவு இருக்கணும். குருட்டுத்தனமான ஒரு நம்பிக்கை விட ஒரு அறிவு தெளிவுள்ள ஒரு நம்பிக்கை. அது இந்த சீடர்கள் என்ன செய்யறாங்க? 2-3 வசனத்துக்கு முன்பாக நீங்க பாத்தீங்கன்னா, அவர் இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று அந்த வசனம் இதுக்கு ஒரு 2 வசனத்துக்கு முன்பாக அவர் சொல்லுமா, அவரே தானே, அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். நாங்கள் நினைச்சிருந்தோம் அப்படி, அவர்தான் நம்ம ரட்சிப்பாரு, அவர்தான் ரட்சிப்பாரு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இறந்த 20 சில மணி நேரங்களுக்குள்ளாக நம்பி இருந்தோம். இப்பொழுது அவங்களுக்கு நம்பிக்கை என்ன இருக்குது? ஒரு கொஸ்டின் மார்க். அதனால நம்பி இருந்தோம். We thought, we trusted him. அப்பதான் சொல்றாரு, புத்தியில கொஞ்சம் நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இருந்துச்சுன்னா நீ இப்படி நம்பி இருந்தோம் என்று சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சூழ்நிலையில் நானே உன்னுடைய நம்பிக்கையாய் இருக்கிறேன். நம்ம எப்ப நம்புவோம்? சாதகமான சூழ்நிலையில நம்புவோம். சாதகமான எதிர்மறையான சூழ்நிலையில அவரை நம்பி இருக்கிறது தான் நம்ம உண்மையான அவரை நம்பி இருக்கிறோம். அதற்கு என்ன வேணும்னா, உண்மையா அவரை நம்பணும்னா நம்மளுக்கு வாழ்க்கையின் அனுபவங்கள் வேண்டும். இதற்கு முன்பாக நம்பி இருக்கு, அவரை நம்பி இருந்து அவராலே மட்டுமே நமக்கு நடந்த வாழ்க்கை சம்பவங்கள் இருந்தால் நிச்சயமாய் அவரை நம்புவோம். மரணத்தின் படியில போது டாக்டர் முடியாதுன்னு சொன்ன பிறகு நீ உயிர்த்து வந்ததுன்னா அவனுக்கு தெரியும், டாக்டரே நீங்க கை வச்சுட்டாங்க, இயேசுதான் என்ன உயிர்ப்பிச்சார் அப்ப அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில நடக்கும் பொழுது நாம் அவரை நம்புகிறோம். 2 வசனத்தை நம்புகிறோம், மற்றவர்களின் சாட்சியை நம்புகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்று நம்புகிறோம். இந்த நம்பிக்கையெல்லாம் சேர்ந்துதான்
ஒன்றாக செயல்படுகிறது. இவர்கள் அந்த சமயத்தில் வசனத்தை கேட்டிருந்தார்கள், எவ்வளவு அது இருந்துச்சு. ஆனா உயிர்த்தெழுதல் என்ற ஒரு பெரிய அந்த சம்பவம் அவர்களுக்கு அவருடைய புத்திக்கு எட்டாததாக, அவருடைய சிந்தனைக்கும் அறிவுக்கும் புரிந்து கொள்ள முடியாது. எப்படி செத்தவர் உயிர்த்தெழுந்து வருவார், அதை அவர்களால கிரகிக்க முடியவில்லை. ஆனா அதனால ஆண்டவர் சொல்றாரு, மந்த ஆனா ஒண்ணு அவருடைய என்ன செய்யறாரு, வசனத்தின் மூலமாக அவருடைய மனதை ஆண்டவர் திட்டத்து மட்டுமல்ல வசனத்தை கொடுத்து அவருடைய மனதை திறக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் என்னுடைய மனசு தொடர்ந்து வசனத்தினாலே திறக்கப்படும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கும் வசனம் எனக்கு ஒரு சாவியாக இருந்து என் மனதில் கொஞ்சம் திறக்கணும். சொல்லுங்க, எத்தனை பேர் நான் கை வச்சுக்கோங்க, சாவி கை வச்சுக்கோங்க. சாமி மனசுக்கு கொஞ்சம் தாப்புனே, என்னுடைய வசனம் எனக்குள்ள போய் என் மந்த புத்தியை கொஞ்சம் சரி பண்ணட்டும். இன்னும் புரிய வேண்டிய இடத்துல எனக்கு புரியலை. நான் சில சமயத்தில் உங்களோட மக்கார் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனா இந்த சாவி எனக்கு திறக்கணும். இதயத்தோட சாவி, இதயத்தோட சாவி தேவ வசனம் சொல்லு. இதயத்துக்கு மேல வைங்க உங்க சாவி. உங்க கை வச்சு ஆண்டவரே, உங்களுடைய வசனமாகிய சாவி, இந்த வசனமாகிய சாவி என் இருதயத்தை திறக்கட்டும். அதிலிருந்து எனக்கு ஒரு புதிய உணர்வு உண்டாகட்டும். தினமும் வசனம் என்ன புதுப்பிக்காட்டி, தினமும் ஆவியானவர் என்ன உயிர்ப்பிக்காட்டி, நான் வாழ்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை இஸ் நாட் a daily life, it is yesterday life. நேற்றைய வாழ்க்கை, பழைய சாதம், முந்தின நாள் சாம்பார். தினமும் எனக்கு புதிய ருசியான பதார்த்தங்களை சமைத்து சாப்பிட வேண்டிய எனக்கு என் ஆவிக்குரிய வாழ்க்கையில அனுதினமும் புதிய உணவு வேண்டும், அனுதினமும் புதிய உயிர்ப்பித்தல் வேண்டும், அனுதினமும் புதிய வசனம் என்னோடு புதிய முறையில அது செயல்பட வேண்டிய உயிர்ப்பிக்க வேண்டும். This is what I am telling you. சொல்லுவோம், இதுதான் இந்த வசனத்தின் சத்தியம், இதுதான் உங்க அப்பா உனக்கு எழுதி வச்சிருக்கிற சொத்து, இதை நம்பித்தான் நீ வாழ முடியும்னு தினமும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு வசனத்தை எடுத்து என் வாழ்க்கைக்குள்ள திணிக்கும். அல்லேலூயா. திணிச்சுட்டா அன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு அந்த வசனத்தை குறித்து ஒரு உறுதி உண்டும். That is what is Christian life. Daily fed by the power of the Holy Spirit, by the living word. அனுதினமும் அவருடைய வார்த்தையினாலும் அவருடைய ஆவியினாலும் நான் புதிதாக்கப்பட வேண்டும், மறுரூபப்பட வேண்டும். God started this long ago and he will do it. லூக்கா 34. கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனம். அதேதான். கர்த்தர் மெய்யாகவே உயிர்த்தெழுந்து சீமோனுக்கு தரிசனமானார் என்று அவர்கள் சொல்ல, இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவிலே நின்று, உங்களுக்கு சமாதானம். ஹல்லேலூயா. சமாதானம், உங்களுக்கு சமாதானம். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்றாரு, சமாதான பிரபு சொல்றாரு, நீங்க எல்லாம் கலங்கி இருக்கிறீங்க, என்ன நடக்குமோ கலங்கி இருக்கிற உங்களுக்கு என்ன வேணும்? சமாதானம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. 38வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? அந்த ஏன்னா அவர் தெரிந்து கொண்ட மக்கள், அவர் தான் அந்த சர்ச்சை எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க, அவங்க தான் இவர் சொன்ன காரியத்தெல்லாம் செய்ய போறாங்க, இவர் ப்ராமிஸ் பண்ணது எல்லாத்தையும் செய்ய போயிருக்காங்க. பிதாசுடைய பிளான் எல்லாம் இவங்க மூலமா தான் நடைபெற போகுது, இவங்க தான் துவக்க போறாங்க. இயேசு கிறிஸ்து சபையை பற்றி எல்லாம் சொன்னாரு. சபையை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, இந்த சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லைன்னு சொன்னார். ஆனா அந்த சபையை கட்ட வேண்டியது யாருடைய பொறுப்பா இருந்தது? அப்போஸ்தலர்களுடைய பொறுப்பா. அவங்க தான் தேவதை இன்ஸ்ட்ருமெண்ட், அவர்கள் மூலமா தான் செய்யணும். அவங்க மனிதர்கள். சபை என்பது ஒரு ஆவிக்குரிய வல்லமை, ஒரு பெரிய ராஜ்யம். அது செய்யறதுக்கு ஒரு மனிதன், அந்த மனிதன் எப்படி இருக்கணும்? தைரியமாக்கணும். அவன் ஏன் நீ சந்தேகப்படுற, ஏன் நீ கலங்குற, என்னுடைய மந்தையை நான் ஒன்ன வச்சுதான் இத்தனை செய்ய போறேன். ஸோ டோன்ட் டூ தட். அவருடைய இருதயங்களிலே சந்தேகம் எழும்புகிறது. Why do you doubt it? ஏன் சந்தேகம் எழும்பும்? ஏன்னா இன்னைக்கு ஆரம்பிச்சா நடுவுல சபையை அது மாதிரி தான் செஞ்சாங்கல்ல. இது பேதுரு என்ன சொன்னாரு? நான் மீன் பிடிக்க போறேன், கூட வர நாங்களும் வரோம், வேற வழி இல்லை.
நான் மீன் பிடிக்க தெரியுதோ இல்லையோ, நீ போற பேதுரு, நீ தான் லீட் பண்ண, நான் உன்னோட கூட வரேன் போயிட்டாங்க. அந்த தாங்கள் ஒரு டிரான்சிஷனல் பீரியட் இருக்கணும். இயேசு கிறிஸ்து இருந்தார், மறைத்து போயிட்டார், உயிர்த்தெழுந்து திரும்ப வருகிறார். இந்த நடுவில் அவருக்குள்ளார ஐயப்பாடு இருந்ததுனால தான் பேதுரு மீன் பிடிக்க போனார். அவருக்குள்ளார சந்தேகங்கள் எழுப்புகிறது. அடுத்த 48வது வசனம். நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஒருத்தர் சொல்லுங்க. நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறேன். யாருக்கு நீங்க சாட்சி? ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். யாருக்கு நாம சாட்சி? எத்தனை பேர் சாட்சி கையெழுத்து போட்டுருக்கீங்க? டாக்குமெண்ட்ல சாட்சி கையெழுத்து போட்டுருக்கீங்களா? விட்னஸ் லோன் அப்ளிகேஷன்ல நான் ஏதாவது ஒன்றுல சாட்சி கையெழுத்து போட்டிருக்கீங்க. இவர் தான் இவருக்கு நான் சாட்சி. கல்யாணத்துல எத்தனை பேர் சாட்சி கையெழுத்து போட்டுருக்கீங்க? கட்டாயம் போட்டிருக்கீங்க. உங்க சொந்தக்காரங்க யாராவது கல்யாணம் நடந்துச்சுன்னா சித்தப்பா மாமா யாரெல்லாம் சாட்சி கையெழுத்து போட சொல்லுவாங்க. இவர் தான் இவர், இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ல எழுதியிருக்கிறதெல்லாம் சாரிம்மா, இது இங்கே வைத்து நான் இங்கே இருக்கிறேன், நம்ம அங்கே போயிட்டு இருக்கிறேன் சார் சாரி. யாருக்கு நம்ம சாட்சியா இருக்கிறோம்? இயேசு உயிரோடு எழுந்தார். இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதற்கு நானும் இந்த சாட்சி. அதுக்கு வேற அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணவே இல்லை. அடிக்கடி அப்படிதான் என் குமாரன் உயிர்த்து வந்துட்டான்னு என்டி டிவியிலையோ எந்த டிவியிலும் சொல்லிட்டு இருக்க போதில்லை. அதுக்கு தெரிந்து கொண்ட ஒரே ஒருவர் நானும் நீங்கள். அல்லேலூயா. இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவன் உயிரோடு இருக்கிறதுக்கு தான் நானும் சாட்சி. எந்த மனுஷனுக்கும் கிடைக்காத உன்னதமான ஒரு பொறுப்பு சர்வவல்லமை உள்ள தேவன் இருக்கிறார் என்பதற்கு நீங்களும் நாங்களும் சாட்சி. இந்த பொசிஷனை மனுஷன் நினைச்சு கூட பார்க்கறது, கிறிஸ்தவர்கள் கூட நினைச்சு பார்க்கல. அவர் இருக்கிறான்றதுக்கு வேற யார் முதல்ல சொன்னார்? ஆண்டவர் சங்கி வானத்தை பாரு, சந்திரனை பாரு, அவைகள்லாம் பார்த்தா தெரியும். இதுக்கு பின்னால ஒருத்தர் அவரெல்லாம் உருவாக்கின ஒருத்தர் இருக்கிறாரு, there is a creator. அதனால வானத்தை பார்த்து புரிஞ்சுக்கலாம். அதான் ரோமர்ல சொல்றாரு, வானமண்டலம் கிரியேஷனை பார்த்தா ஒரு கிரியேட்டர் இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உயிர்த்தெழுந்த தெய்வம் என்பதற்கு வானமும் கிடையாது, சந்திரனும் கிடையாது, சூரியனும் கிடையாது, நீதான் சாட்சி. அல்லேலூயா. there is nobody other than us. என்ன தவிர அவர் என்ன விட்டா அவருக்கு சாட்சியாக அவர் யாரையும் நியமிக்கவில்லை. அதற்கு அவர் என்னைக்கும் ஒரு மாற்று பிளானையும் கொண்டு வர போவது இல்லை. அதனால எனக்கும் உங்க மேல இருக்கிற மிகுந்த கடமை அவர் இந்த இது பழைய ஏற்பாட்டிலேயே இந்த சத்தியம் சொல்ல இருக்குது. 44 ஏசாயா 44 10வது வசனம் சொல்ல இருக்கிறேன், நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். யாரை அவர் தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்டவர்களை தான் தமக்கு ஆண்டவர் சாட்சியாக வைக்கிறார். அல்லேலூயா. யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவர் தமக்கு சாட்சியாக வைக்கிறார். அவர் யாரா இருந்தாலும் சரி, படித்தவர்களா படிக்காதவர்களா, உயர்நிலையா தாழ்நிலையா, யார் அவர் தெரிஞ்சு கொண்டாங்களோ, இந்த பாரு நான் உன்னை தெரிஞ்சு கொண்டேன் எனக்கு சாட்சி. அல்லேலூயா. இதையத்தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை ஆண்டவர் திருப்பணிகள் எனக்கு பரிசுத்த ஆவியின் வல்லமை எனக்கு சாட்சிகளாக இருக்கு. This is a role, this is a declaration. ஆமென். இது ஒரு டிக்ளரேஷன். பரிசுத்த ஆவி ஆண்டவர் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்றார், நீங்க எனக்கு சாட்சிகளாக இருக்கு. யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஹalleluya. கொஞ்சம் பிதா சொல்லு படிக்கலாமா? பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன். பிதா என்னை பிதா எப்படி தன்னை அனுப்பினார் என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்லா பூர்ணமா புரிஞ்சிருக்குமா?
இயேசு ராஜாவுக்கு பிதா தன்னை அனுப்பினார் என்பது குறித்து பூரண ஒரு நிச்சயம் இருந்திருக்கும் அல்லவா? கண்டிப்பா. அதனால ஒரு இடத்துல லாசரு உயிர்ப்பிக்கும் பொழுது என்ன சொல்றாரு, நீங்க எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறீர்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். எப்பொழுதும் என் ஜெபத்தை கேட்கிறீர்கள் என்று அறிந்திருக்கிறேன். இருந்தாலும் இவங்களுக்காக நான் என்ன செய்யறேன், ஒரு ஜெபத்தை பண்றேன் அப்படின்னு சொல்றேன். பிதா என்னை அனுப்பினது போல. அப்ப இயேசுக்கு தெரியும் பிதாவுடைய டோட்டல் சப்போர்ட் என்ன இருக்கு அவருக்கு பின்னால். பிதா இயேசுவை அனுப்பின பொழுது, இயேசுவை நீ போய் எப்படியாவது சமாளிச்சுக்கோன்னு அனுப்பல, நான் உனக்கு ஃபுல் பேக்கிங் கொடுக்கிறேன். இந்த பரலோகம் ஃபுல்லா உனக்கு பேக்கிங் இருக்கும். நீ என்ன சொன்னாலும் அது நடக்கும். டோட்டல் பேக்கிங், டோட்டல் கமிட்மெண்ட். பரலோகம், என்னுடைய ராஜ்யம் எல்லாம் உனக்கு பின்னால இருக்கும். அதனால சொல்றாரு, நான் எங்க அப்பாவை கேட்டா இப்பவே எத்தனையோ 1000 தூதர்களை அனுப்புவார். எப்படி தெரியும்? எங்க பிதா என்ன அனுப்பினார். நான் அனுப்பினதான் பாரு ஜீசஸ், நீ போ, நீ என்ன வேணாலும் கேட்டாலும் நான் என்ன செய்வேன். டோட்டல் பேக்கிங். இயேசு சொல்றாரு பாருங்க, எங்க அப்பா என்ன அனுப்பின மாதிரி நான் உன்னை என்ன செய்யறேன், டோட்டல் பேக்கிங் உன்னை அனுப்புறேன். My whole support system is behind. ஆமென். அல்லேலூயா. ஆமென். பரலோகத்துக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. இப்போ எனக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. என்னுடைய குடும்பத்தில் எனக்கு ஒரு சப்போர்ட், அதாவது என் மனைவி எனக்கு சப்போர்ட்டாக இருக்கு, என் பிள்ளைகள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, என் உறவினர்கள் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நான் ஒரு வேலை போனாலும் எங்கே போனாலும் அவங்க நீங்கள் இதை பார்த்துக்கோங்க, இதை செய்யுங்க, என்னால் முடியாது, ஐயோ என்னால் இந்த 12 மணி வெயில் என்னால் போக முடியாது, தம்பி நீங்கள் அதை செய்யும். இப்போ அவங்க சப்போர்ட் சிஸ்டம். இப்போ நான் இயங்கும் பொழுது ஒரு சப்போர்ட் சிஸ்டத்தில் தான் இயங்குறேன். நான் எந்த ஒரு மனுஷனும் தனியாக இயங்குறது கிடையாது. பாஸ்டர் ஒரு எல்டர்ஸ் இருக்கிறாங்க, பிலீவர்ஸ் இருக்கிறாங்க, குடும்பத்துக்கு இருக்குது, ஒரு ஆபீஸ்ல சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. சூப்பர்டென்ட் இருக்கிறாரு, அவருக்கு கீழே வேலை செய்ய, கடைசியில கதவை திறக்கிற வரைக்கும் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னுடைய சப்போர்ட் சிஸ்டம் அவன் பின்னால இருக்கு. ஏன்னா பிதா என்ன அப்படிதான் அனுப்புனாரு, அது எனக்கு தெரியும். நான் என்ன பிதா என்ன அனுப்புவது போல நான் உங்களை அனுப்புகிறேன். அல்லேலூயா. என்னுடைய கஜானா உன் பின்னால இருக்கும், என்னுடைய தூதர்கள் உன் பின்னால இருப்பாங்க. அதனாலதான் அந்த ஊழியம் செய்யப்படுது. கண்டிப்பா. கேளுங்க, அவரை சொந்த சம்பாத்தியத்தில் அதனால ஊழியம் செய்யும். பரலோகத்திலிருந்து அருளப்பட்டார், வேற வழியே கிடையாது. எப்படி மூமெண்ட் ஆஃப் கமிட்டட் சர்வன்ட்ஸ் லைஃப் இஸ் ஆண்டவர் சொல்லிட்டு தான் நடந்துகிட்டு இருக்கும். அவங்க இல்லைன்னா போய் சொல்றாரு, நீங்க கையை எடுக்க, முகத்தை திருப்ப, சமுத்திரத்துல இதெல்லாம் செத்து போயின்னு சொல்லும் போது அவங்க நம்பி இருக்கிற ஊழியக்கான அவர் இல்லாம இருக்க முடியுமா? ஒரே ஒரு காரணம் ஏன் சர்வை பண்ணுதுன்னா, the support system is behind me. ஆமென். எனக்கு பின்னால ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. எனக்கு பின்னால தேவதூதர்கள் இருக்கிறார், தேவனுடைய வார்த்தை இருக்குது, அவருடைய நல்லெண்ணம் இருக்கு, அவர் கொடுத்த வாக்குறுதிகள் இருக்கு, அவர் வைத்திருக்கிற நோக்கங்கள் இருக்குது. இதுல நான் குறைவா இருந்தாலும் இந்த சப்போர்ட் சிஸ்டம் என்னை எப்படியாவது என்ன செஞ்சுட்டு இருக்கு, தாங்கிட்டு இருக்கு. இன்றைக்கும் நான் சொல்றேன், நாம் ஒவ்வொருவரும் எதை செய்தாலும் செய்ய முடியும். ஏனென்றால் எனக்கு பின்னால் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது. தேவன் நியமித்த காரியங்களை, தேவன் என் மூலமாக செய்ய நினைத்திருக்கிற காரியங்களை தேவன் செய்து முடிப்பார். ஏனென்றால் அவர் எனக்கு பின்னாக இருந்து செயல்படுகிறார். இது ஊழியக்காரர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் தேவை. சொல்லுங்க, கை உயர்த்தி, ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்காக நீ வைத்திருக்க, நீ பிதா உம்மை அனுப்பினது போல என் சீடனாகி என்னை நீ இந்த பூலோகத்துக்கு அனுப்பியிருக்கிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வீட்டில் ஒரு ப்ராமிஸ். சார், கடைசியாக நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி கொடுக்கிறேன். சிலுவையில் ஆண்டவர் சொன்ன 7 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தன்னுடைய சொந்த உறவை பற்றிய சொன்ன ஒரு வார்த்தை. ஸ்திரீயே, இதோ உன் மகன், சிறுவனே இதோ உன்னுடைய என்று ஒரு தன்னுடைய பொறுப்பை ஒரு இண்டிவிஜுவல், அதுக்கு முன்பாக அவர் சொன்னதெல்லாம் பிதாவை மன்னிக்கும், இதெல்லாம் ஒரு கலெக்டிவா ஒரு பெரிய காரியத்தை சொன்னார். இதுல ஒரு இண்டிவிஜுவல், ஒரு சீடர், ஒரு தாய், அவங்கள அவர் அந்த பொறுப்பை அவர் செய்து முடிப்பார். அதே போல உயிரோடு இருந்த பிறகு அவர் செய்த ஒரு பெரிய காரியம் பீட்டருடைய ரெஸ்டரேஷன். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த உடனே அவர் செய்த ஒரு காரியம் பேதுருவை அவனுடைய பழைய நிலைமைக்கு மறுதளிச்சுட்டு
உயிர்த்தெழுந்த போதெல்லாம் அவரை பார்க்கும் போதெல்லாம் பேதுருக்கு புத்தி நிச்சயமா இந்த டாபிக்கை இவர் எடுக்க மாட்டேன்னு மறந்துட்டாரோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அத்தனை பேருக்கு முன்னால இருக்க மானம் புரியும். ஏன்னா இவன் மறுதளிச்சது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது. அவன் மறுதளிச்சது யாரை எழுதியிருக்க எல்லாருடைய நற்செய்தி நூலில் எழுதியிருக்குது. ஆனா அதை மறுதளிச்சவர் யாரு? பேரு. அவர் வாயிலிருந்து தான் என்ன வந்திருக்கும்? எல்லாருக்கும் தெரிஞ்சு நான் தான் மறுதளிச்சிட்டேன், நான் தான் மறுதளிச்சிட்டேன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஃபெயிலியர். எல்லாருக்கும் தெரிஞ்ச பேதுரு பயங்கரமா கோல் போட்டுட்டார், செல்ஃப் கோல் போட்டுட்டார், இயேசுவை மறுதளிச்சிட்டார். என்ன நடக்கும்? இவர் உயிரோடு எழுந்திருச்சிட்டாரு. உயிரோடு இருக்கும்போது இயேசு பேதுரு தான் இவருக்கு ரொம்ப ஒரு ட்ரஸ்டட் லெப்டினன்ட் மாதிரி, செகண்ட் இன் கமாண்ட் மாதிரி இருந்துட்டாரு. அவரே ஃபெயிலியர் ஆகிட்டாரு. இவர் என்ன செய்ய போறாரு? ஏன்னா சாகிறதுக்கு முன்னாலே அவர் பெரியவனா நீ பெரியவனான்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆளு வாலண்டரியா அவர் இப்படி மாட்டிக்கிட்டாருன்னா நிச்சயமா பேதுருக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா அவரு மறுதளிச்சுட்டாரு. ஒரு ஆள் செத்து போயிட்டாரு, ஒரு ஆள் மறுதளிச்சுட்டாரு. மீதி 10 பேர் தான் இருக்கும். காம்படிஷன் குறைவு. 12 பேர்ல இருந்து 10, நம்ம 10லேயே யாராவது எடுப்பார். ஆனா ஆண்டவர் அந்த சமயத்துல he spent time with பேதுரு. ஒரு தனி மனிதனோட உடைந்து தன்னை நொந்து கொண்டிருந்த ஒரு தனி மனிதனை ரெஸ்டோர் பண்ணாரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உயிர் தெழுந்த பின்பு செய்த ஒரு காரியம், he paid individual attention to Peter. அந்த 12 பேர்ல பேர் நான் உன்னை நம்புறேன், நான் உன்னை பள்ளியில் நீங்க உன்னை நம்புறேன். ரெஸ்டரேஷன் இது ஒரு இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த ரெஸ்டரேஷன் செய்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறோம்? எத்தனை தடவை நான் அவரை மறுதளிச்சிருப்பேன், எத்தனை தடவை நான் அவரை நோகடித்து இருப்பேன், எத்தனை தடவை அவருடைய எதிர்பார்ப்புக்கு நான் ஏமாற்றமாக இருந்திருப்பேன். அத்தனை தடவை இருந்தாலும் இன்றைக்கும் அவர் என்ன செய்கிறார்? என்ன ரெஸ்டோர் பாட்டு பாடமா எத்தனை தடவை இடறினாலும் அத்தனையும் நீ மன்னித்தீரே நன்மையிலும் கிருபையினாலும் நீ நாட்கள் முடியும் வரை செய்தியை முடித்துக் கொள்கிறேன். ஒரு வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன். நீங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், சாட்சிகளாய் இருக்கிறீர்கள், சாட்சிகளாய் இருக்குவீர்கள், சாட்சிகளை உண்டாக்குவீர்கள். சாட்சிகளை உண்டாக்குவீர்கள். யாருடைய வார்த்தையினால மக்கள் சந்தேகிக்கப்படாமல் நம்புவீர்கள் அப்படிப்பட்ட சாட்சிகள்.
அவன் சொல்லிட்டான் அவன் மோசமான ஆளுங்க. அவன் இன்னைக்கு மாறிட்டாருன்னா அந்த தெய்வம் உண்மையானது. அவன் சொல்லுவான். அப்படிப்பட்ட ஒரு சாட்சியை உருவாக்குற ஒரு சபையாக அவருக்கு இது தொடர்ந்து பூலோகத்தில் கடைசி வரைக்கும் சாட்சிகளாக அவருடைய நாமத்துக்கு சாட்சிகளாக இருக்கு. இந்த 40 நாட்களில் நீங்கள் எதை வேண்டி இருந்தாலும் நான் இன்றைக்கு ஒரு பதில் உங்களுக்கு சொல்லுவேன். நீங்கள் அவருக்கு சாட்சிகளாக